ஒன்றும் வேண்டாம். லைட்டாக வச்சு விடுங்க. காட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. காட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்று எந்த விஷயமா பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் லட்சுமி ஆச்சு எங்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தவங்கிட்ட. யார் இந்த வேலு? யாருன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு யாருக்காக கேக்கு அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ராம்ஜி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில சில விஷயத்தை பத்தி பேசும்போது பல உயிரினங்களை சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் நம்ம. ஆம புகுந்த வீடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் நம்ம. கடுமையா ஒருத்தன் அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறானாக்கா, டேங்கப்பா நாய் படாத பாடுபட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா உழைப்புக்கு உதாரணமாகவும் கூட நாயை சொல்லுவோம். கடுமையா உழைப்பாங்க, சும்மா நாய் மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்னுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவோம். நாய் அப்படின்னாக்கா நன்றி அப்படிங்கிறதுக்கு சமம் என்ன அப்படின்னாக்கா நாய் தான். அப்படி நன்றி உணர்வுங்கிறது மனிதர்கள் கிட்ட இருக்குதானாக்கா அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அருகிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, காணாம போயிட்டு இருக்கு. நன்றி அப்படின்ற 3 எழுத்து தெரியல. ஆனா நன்றி அப்படிங்கிற வார்த்தைய வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கிறது நாய் தான். என்னங்க கேக் வெட்டுற சமயத்துல நாய் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னாக்கா, எங்க வீட்டுல நான், கிருத்திகா, பாலா, மயூரின்னு 4 பேர் இருக்கோம். ஐவரானோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது மாதிரி குகனை சேர்த்து ஐவரானோம்னு இங்க இருக்கும். இங்க வேலுவை சேர்த்து ஐவரானோம் அப்படின்னு தான் சொல்லணும். எங்க வீட்டுக்கு வேலு அப்படிங்கிற ஒரு மாத குழந்தை வந்திருக்கிறாரு. அந்த தலைவரை வரவேற்று எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அந்த தலைவர் வந்த நேரம் நாம சந்தோஷமா இருக்கணும். அந்த தலைவர் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பார். நம்ம அவரெல்லாம் சந்தோஷப்படுத்த தேவையில்லை. ஏன்னா சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிறதாங்கிறது தான் அந்த வேலு மாதிரியானவர்களுடைய அந்த விஷயமே. அவங்களுடைய மனசு நினைக்கிறதே அதுதான். மற்றபடி பூன்னு சொல்றதெல்லாம்ங்கிறது நம்மளா ஒரு பயத்துல இருக்கிறதா. நானே அப்படி ஒரு மரண பீதியில தான் சின்ன வயசுல இருந்து இருந்தவன். நானும் இதெல்லாம் ஒரு சில லட்சியங்கள், இதெல்லாம் ஒரு கொள்கைகள்னு இருந்தேன். என்னது, நம்ம நாய் வளர்க்கக்கூடாது, அப்படி வளர்க்கக்கூடாதுன்னெலாம் நானே ஒரு லட்சியமா இருந்தேன். அதெல்லாம் விட்றா தலைவா அப்படின்னு சொல்லி என் பையன் அதெல்லாம் சுக்குநூறா உடைச்சி இன்னைக்கு எங்க 57 வயசுல நாய் பயத்தோட இருந்த என்ன அவன் நாய் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். பாலா, யாராவது வீட்டுல நாய் இருந்தாலே நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், நம்ம வீட்டுல நாய் இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு தான் கிண்டலா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அப்படி ஒரு உறவு இன்னைக்கு வந்தது பாலா அப்படிங்கிற என்னுடைய மகன் பாலகுமாரன் மூலமா. அவனுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்றேன். ஏன்னா பயத்தை போக்குறது தான் பெரிய விஷயம். மரணமில்லா பெருவாழ்வு அது சாத்தியம் இல்லை. ஆனா பயமில்லா பெருவாழ்வு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலுவை நம்ம எல்லாருமே கைத்தட்டி, நீங்களும் உங்க வீட்டுல இருந்தே கைத்தட்டுங்க. பாருங்க, நான் பயங்க எனக்கு. ஆனா பாருங்க, இவர் தான் மிஸ்டர் வேலு, வேலு தம்பி, அன்பு தம்பி வேலு, அன்பு மகன் வேலு. இவருக்கு அழகா நேத்திக்கே வந்துட்டார் வீட்டுக்கு. நேத்திக்கு திருஷ்டிலாம் சுத்தி வருக வருகன்லாம் வரவேற்றாச்சு. இருந்தாலும் அவருக்காக தான் இந்த வேலு வருக அப்படின்னு கேக்கு வேலு அப்படின்னு பேர் சுட்டி இருக்கோம். அதனால காதுல சொல்லணுமே. எனக்கு எங்க அப்பா ராம்ஜி ராம்ஜின்னு காதுல சொன்னாரு. நானும் இங்க காதுல சொல்லிடுறேன். வேலு வேலு வேலு. நீ சொல்லு மயூரி. வேலு வேலு வேலு. ஒரு அம்மாவை நீ சொல்லிடு. பயந்துரு போது. இதுக்கு உரிமையாளர் நாங்கெல்லாம் சும்மா இவங்க தான், விருந்தாளிகள் மாதிரி தான். நம்ம தலைவர் பாலகுமாரன் பையன் அவன் தான். ஆமா, வேலு வாழ்க, வேலு வாழ்க, வேலு வாழ்க. இப்ப என்னுடைய அன்பு சகோதரன் நண்பன் பாலா பெரியப்பா, மயூரி பெரியப்பா அப்படின்னு ரகோத்தமனை கூப்பிடுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கிட்டத்தட்ட வேலுவுக்கும் அப்ப நான் அப்பான்னா ரகோத்தமே பெரியப்பன் ஆயிடுறான். அதனால வீட்டுக்கு மூத்தவன் தான். ஸோ வெட்டுறா அப்படின்னாக்கா அவன் எத்தனை பேரை வேணாலும் வெட்டுவான். அதெல்லாம் வேணாம், கேட்க வெட்டுறா அப்படின்னு சொன்னேன். இப்போ அவன் தான் இப்போ கேட்க வெட்டுறான். கைதட்டி சந்தோஷப்படுத்து. அவனுக்கு சிகரெட் ஊதவே தெரியாது பாவம். வெட்டு, எதை வேணாலும் சும்மா விட்டு எடுத்துக்கிறீங்களா? டேய் வாங்கடா, இப்படி வாங்கடா எல்லாரும்.
என்னடா கேக்க சும்மா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோதான். வீடியோக்காக நீ சொல்லு, கூப்பிடுற அவன் கூப்பிடுறத வைங்கடா. வேலு சொல்லு, வேலு கூப்பிடுறா. வேலு வேலு வேலு. சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமா. ரைட்டு, அவ்வளோதான். யாரும் அதுக்கு கொடுக்க கூடாது. கிருத்தியா அப்படியே எடுத்துட்டு